இந்தியாவின் முதல் செமி ஹை-ஸ்பீட் ஸ்லீப்பர் ரயிலான வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் விரைவில் பொதுமக்கள் சேவைக்கு வரவுள்ளது. பெங்களூருவில் உள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ரயிலின் இரண்டாவது ரேக் சமீபத்தில் இந்திய ரயில்வேக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி-இன் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், BEML-இல் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பரின் இரண்டாவது ரேக் தற்போது SMVT நிலையத்தில் உள்ளது. இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் அங்கேயே இருக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் 800 முதல் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீண்ட தூர பயணங்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இயக்கத்தில் உள்ள வந்தே பாரத் சேர் கார் ரயில்களைப் போலவே இந்த ஸ்லீப்பர் ரயிலும் 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன், வேகமான ஆக்சலரேஷன் மற்றும் டிசலரேஷன் ஆகியவை வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் ரயிலின் இயக்க வேகம் அந்தந்த வழித்தடங்களில் உள்ள ரயில் பாதை வசதிகளை பொறுத்தே இருக்கும். தற்போது இந்தியாவில் மிக குறைந்த அளவிலான பாதைகளில் மட்டுமே 150 கிலோமீட்டருக்கு மேல் வேகம் அனுமதிக்கப்படுகிறது. பெங்களூருவில் காணப்பட்ட இந்த ரேக்கில் மொத்தம் 16 பெட்டிகள் உள்ளன. அவை தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி என்று 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இது மற்ற ஏசி ரயில் ரேக்குகளைப் போலவே அமைக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் முதல் வணிக சேவை எந்த வழித்தடத்தில் தொடங்கும் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ரயில் நார்தர்ன் ரயில்வே மண்டலத்தின் கீழ் இயக்கப்பட உள்ளது. இந்த மண்டலம் டெல்லி, அம்பாலா, மொராதாபாத், கான்பூர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் போன்ற முக்கிய நகரங்களை உள்ளடக்கியது. மேலும் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலங்களிலும் இந்த ரயில் சேவை விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரேக் என்பதால் சில சிறிய தொழில்நுட்ப பிரச்சினைகள் சரி செய்யப்பட வேண்டியுள்ளது. மீண்டும் ஒரு ட்ரையல் ரன் நடத்தப்படும் வாய்ப்பும் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. மொத்தமாக 10 ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரேக்குகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான காலக்கெடு மார்ச் 2026 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 ரேக்குகள் மூலம் 5 ஸ்லீப்பர் சேவைகள் இயக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், எதிர்கால ரேக்குகளில் சில சிறிய தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்யப்படும். ஆனால் வடிவமைப்பு அல்லது அழகியல் அம்சங்களில் எந்த பிரச்சினையும் இல்லை. முதல் 2 ரேக்குகளும் எந்த தடையும் இல்லாமல் சேவைக்கு தயாராக உள்ளனர் என தெரிவித்துள்ளனர். அனைத்து தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக அனுமதிகள் முடிந்த பிறகு இந்த ரேக் நார்தர்ன் ரயில்வேக்கு மாற்றப்படும். ரயில்வே வாரியம் இதுவரை முதல் சேவை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. ஆனால் அதிகாரிகள் வட்டார தகவல்களின்படி புதிய ஆண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு புதிய ஆண்டு பரிசாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை தொடங்க வாய்ப்புள்ளது. இதற்கான திட்டமிடல்கள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது.